ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி பாஸ்கா என் கிழமையில் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 36 முதல் 41. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20, இறை திருவசனங்கள் 11 தொடங்கி 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதுதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்தில் வரும் நற்செய்தி வாசகங்கள் அனைத்துமே உயிர்த்த ஆண்டவர் தம் சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் காட்சியளித்ததை நமக்கு விவரிக்கின்றன. எனினும் உயிர்த்த இயேசுவை அவர்கள் உடனே அடையாளம் கண்டு கொண்டனரா என்கிற கேள்வியை எழுப்புகின்ற பொழுது இல்லை என்பதே நமக்கு பதிலாக கிடைக்கின்றது. எம்மாவு நோக்கி சென்ற 2 சீடர்கள் தொடக்கத்தில் இயேசுவை அடையாளம் காணவில்லை. லூக்கா 24:16. இயேசு தன் 12 சீடர்களுக்கு தோன்றிய பொழுது அவர்கள் ஓர் ஆவியை காண்பதாக நினைத்தனர். லூக்கா 24:37. இன்றைய நற்செய்தியில் மகதலா மரியா இயேசுவை தோட்டக்காரர் என்று எண்ணியதாக நாம் பார்க்கின்றோம். மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது மேற்கண்டவர்கள் இயேசுவை அடையாளம் காண முடியாததற்கான காரணம் அவர்கள் உயிர்ப்பு என்கிற நிகழ்வை எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லப்பட்டாலும், ஆன்மீக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தகுந்த தயாரிப்பில்லாதவர்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாது என்கிற பதிலை நமக்கு கிடைக்கிறது. இயேசுவை அன்பு செய்தவர்களில் மிக முக்கியமானவர் மகதலா மரியா.
இருப்பினும் உயிர்த்த ஆண்டவரை அவரால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அதற்கான காரணம் என்னவென்பதை வசனம் 17 விளக்குகிறது. அதாவது அவரிடமிருந்த பற்று இயேசுவை கண்டுகொள்வதற்கான தடையாக இருந்தது. எனவேதான் இயேசு அவரை பார்த்து என்னை பற்றிக் கொள்ளாதே என்கின்றார். பற்று எங்கு இருக்கிறதோ அங்கு உண்மையை கண்டுகொள்ள முடியாத தன்மை ஏற்பட்டுவிடும். பற்று நம் கண்களுக்கு திரை போடுவதன் காரணமாக, அதன் பின்னணியில் எல்லாவற்றையும் பார்ப்பதன் காரணமாக உண்மையை நம்மால் கண்டுகொள்ள முடிவதில்லை. உயிரோட்டமான முழுமையான வாழ்விற்கு மிகப்பெரிய தடைகளில் ஒன்று பற்று. பற்று நம் வாழ்விற்குள் பல தீமைகளை கொண்டு வருகிறது. ஒரு சிலவற்றை சிந்திக்கலாம். முதலாவதாக, பற்று நம்மை பிறருக்கும் பொருட்களுக்கும் அடிமைப்படுத்துகிறது. பிறரையும் அடிமை நிலைக்கு தூண்டுகிறது. இரண்டாவதாக, உலகு சார்ந்த வாழ்க்கையிலேயே நம்மை கட்டி போட்டு உயர்வான ஆன்மீக வாழ்க்கைக்குள் நுழைய விடாமல் நம்மை தடுத்து விடுகிறது. மூன்றாவதாக, நமது வாழ்க்கை வட்டத்தை மிக குறுகிய எல்லைக்குள் அடைத்து போடுகிறது. நான்காவதாக, எல்லாவற்றிற்கு மேலாக மேலே சொல்லப்பட்டது போல நம் கண்களை மறைக்கிறது. உண்மையை நாம் பார்க்க விடாமல் செய்து விடுகிறது. நாம் யார் மீது பற்று வைத்திருக்கிறோமோ அவர்கள் செய்வது அனைத்தும் சரியானதாகவும் மற்றவர்கள் செய்வது தவறானதாகவும் தெரியும். 2 வயது முதிர்ந்த பெண்கள் தோழிகளாக இருந்தனர். இருவருக்கும் ஏறத்தாழ 60 வயதை ஒட்டி இருக்கும். இருவரில் ஒரு பெண்மணி அமெரிக்காவில் இருந்து தன் மகனிடம் 3 ஆண்டுகள் சென்று தங்கிவிட்டு திரும்பி வந்தார். தாயகம் வந்தவுடன் தனது நீண்டகால தோழியை சந்தித்து குசலம் விசாரிக்க சென்றார். அப்போது தன் தோழியிடம், நான் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பாக உன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்தாயே, அவள் எப்படி இருக்கின்றாள் என்று கேட்க, அடுத்த பெண்மணி, அவளுக்கு நல்லதொரு மாப்பிள்ளை கிடைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். மிகவும் நல்ல மனிதர் என் மருமகன். எங்கு சென்றாலும் என் மகளை அழைத்து கொண்டு செல்கின்றார். மகளுடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கின்றார். வியாபாரத்துறையில் இருக்கும் அவர் தன் ஒவ்வொரு நகர்வையும் என் மகளிடம் கலந்து ஆலோசித்த பிறகே முடிவெடுக்கின்றார். என் காலையில் இவள் கொஞ்சம் அசந்து தூங்கினால் கூட அவர் விரைவில் எழுந்து இவளுக்கு காஃபி தயாரித்து கொடுக்கிறார். அந்த அளவிற்கு மிக அருமையான மருமகன் என் மருமகன். இத்தகைய மாப்பிள்ளை என் மகளுக்கு கிடைத்தது அவள் செய்த புண்ணியம் என்று சொன்னாராம். பின்பு அமெரிக்காவில் இருந்து வந்த பெண்மணி, ஏறத்தாழ அதே நேரத்தில் உனது மகனுக்கும் திருமணம் செய்து வைத்தாயே, அவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான் என்று கேட்க, அடுத்த பெண்மணி கொஞ்சம் கோபத்தோடு, அவனை பற்றி என்னிடம் எதுவுமே கேட்காதே. திருமணத்திற்கு பிறகு மிகவும் மோசமானவனாக மாறிவிட்டான். அவனுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றாகிவிட்டது. திருமணத்திற்கு பின்பு மனைவியே எல்லாம் என்று அவள் காலிலேயே விழுந்து கிடக்கிறான். எங்களை கண்டுகொள்வதே கிடையாது. எங்கு சென்றாலும் நேற்று வந்த அவளைத்தான் கூட்டிச் செல்கிறானே தவிர இத்தனை ஆண்டுகாலம் கஷ்டப்பட்டு வளர்த்த எங்களை கூட்டிச் செல்வதில்லை. வியாபாரம் செய்கின்ற அவன் இவ்வளவு அனுபவம் வாய்ந்த எங்களை கலந்து ஆலோசிக்காமல் நேற்று வீட்டுக்கு வந்த அவளிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கின்றான். இதைவிட மோசமான காரியம் என்னவென்றால், அவள் படுக்கையில் 8 மணி வரைக்கும் தூங்குவாள். இந்த கிறுக்கன் அவளுக்கு காஃபி போட்டு கொடுப்பான். முழுக்க முழுக்க பெண்டாட்டிதாசன் ஆகிவிட்டான். அவன் இப்பொழுது எங்களை கண்டுகொள்வதே கிடையாது. நாங்கள் அவன் மீது கோபத்தோடும் வருத்தத்தோடும் இருக்கிறோம் என்று சொன்னாராம். இதுதான் பற்று செய்யக்கூடிய காரியம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலையிலும் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு முன்பாக இருந்து கொண்டே இருக்கின்றார். அவரை கண்டுகொள்ள எவையெல்லாம் நமக்கு தடைகளாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம், முக்கியமாக பற்று என்கிற தீமையை தூக்கி எறிய நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று மனிதர்களாகிய நம்மில் பலர் குடி, தொலைக்காட்சி, தவறான உறவுகள் போன்றவற்றின் மீது பற்றுக்கொண்டு அவற்றிற்கு அடிமைகளாக கிடக்கின்றோம். அவற்றிலிருந்து வெளியே வருவதற்கான அழைப்பைத்தான் இயேசு மகதலா மரியா வழியாக நமக்கு தருகின்றார். இயேசுவின் உயிர்ப்பு நம் வாழ்க்கை அனுபவமாக மாற வேண்டுமெனில் தொடர் மனமாற்றத்திற்கு நம்மை நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிற நபர்கள் இயேசுவின் உயிர்ப்பு செய்தியை கேட்டு உள்ளம் குத்துண்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதைப் போல நாமும் கேட்பது அவசியமானது. இவ்வாறு இன்று நாம் மனமாற்றத்திற்கு தயாராக இருந்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்றில் நடந்த இயேசுவின் உயிர்ப்பு நமது வாழ்விலும் அரங்கேற்றம் காணும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நாங்கள் கண்டுகொள்ளாதற்கான காரணம் நீர் எங்களிடமிருந்து உம்மை மறைத்துக் கொள்ளுகிறீர் என்பதால் அல்ல, மாறாக நாங்கள் தீமைகளில் மூழ்கி எங்களை உம்மிடமிருந்து மறைத்துக் கொள்ளுகிறோம் என்பதாலேயே என்பதை உணர்ந்து மனம் மாறி வர எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன்.
கண்ணீர் மத்தியில் நின்றேன் நான் கல்லறை முன் தனியே. இருள் சூழ்ந்த இதயத்தில் ஒளி தேடியே. அப்போது ஒரு குரல் கேட்டது, என் பெயரை அழைத்தது. மரியா என்ற அந்த சத்தம் என் உள்ளத்தை மாற்றியது. உயிர்த்து ஆண்டவரை கண்டேன் நான். இனி நான் பழையவள் அல்ல. மனந்திரும்பி வாழும் வாழ்க்கை புதிய நம்பிக்கை தந்தாரல்லோ. சிலுவையில் அறைந்தவர் இறைவன் என்று அறிந்தேன். என் பாவங்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்புக் கொடுத்தேன். திரும்பி வந்தேன் உயிர்த்து ஆண்டவரின் ஆவியோடு. இரட்சிப்பு என்னுள் வந்து அன்பின் பேரொளியோடு. உயிர்த்து ஆண்டவரை கண்டேன் நான். இனி நான் பழையவள் அல்ல. மனந்திரும்பி வாழும் வாழ்க்கை புதிய நம்பிக்கை தந்தாரல்லோ. நீங்கள் மனந்திரும்புங்கள் என்றார் அவர் வார்த்தை.